கைஸ், கௌதம் ஹியர். ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ மைக்ரோசாஃப்ட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அது மிகப்பெரிய ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் நம்பர் 1 கம்பெனி அப்படின்ட்டு. ஸோ அந்த கம்பெனியில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்டர்ன்ஷிப் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எந்த மாதிரி இன்டர்ன்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், ஸோ என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் அவங்க வந்து கேட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு A to Z டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஆஃப் கேம்பஸில் ஜாப் தேடி இருக்க பீப்புள்ஸ்க்கு நம்ம சேனல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஸோ நம்ம சேனலை பற்றி உங்களோட ரிவ்யூஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எல்லாமே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் அண்ட் queries, அதுக்கப்புறம் எப்படி ரெஸ்யூம்ஸ் மேக் பண்ணுறது, இல்லை கெரியர் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ், எந்த டெக்னாலஜிஸ் வந்து லேர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து கீழே 1-to-1 செஷன் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களோட ஸ்லாட்ஸை வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், ஆக்சுவலி மைக்ரோசாஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸோ ஹைரிங் ஃபார் ரிசர்ச் இன்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு இன்டர்ன்ஷிப் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அந்த இன்டர்ன்ஷிப்பே நமக்கு வந்துட்டு ஸோ ஸ்டைஃபன் வந்து மந்த்லி எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மந்த்லி இல்லை, இப்போ ஆனம் பார்த்தீங்கன்னா 12.3 LPலேருந்து 15.5 LPA வரைக்கும், 15 LPA வரைக்கும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அரௌண்ட் மந்த்லி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1.10 lakhs வந்து மந்த்லி ஸ்டைஃபன் மட்டும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ரோல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரிசர்ச் இன்டர்ன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரோலுக்கு தான் வந்து இன்டர்ன்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ மைக்ரோசாஃப்ட்டில் இருந்து. ஸோ லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பெங்களூர்லேருந்து பெங்களூர் லொக்கேஷனுக்கு தான் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். டேரெக்டாக போய் நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பேட்ச் வந்து எந்த பேட்ச்லாம் எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஐடியல் ஃபார் 2024 அண்ட் 2025 கிராஜுவேட்ஸ். ஸோ டீட்டெயிலாக இதை பார்த்துக்கோங்க. ஸோ எந்த பேட்ச் எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஐடியல் ஃபார் 2024 அண்ட் 2025 கிராஜுவேட்ஸ். ஸோ 2024 பேட்ச் அண்ட் 2025 பேட்சஸ் மட்டும்தான் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாஸ்க்குள்ளே வராங்க. ஸோ இவங்க 2 பேர் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அந்த பேட்ச் மட்டும். ஸோ எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ பேச்சுலர்ஸ் டிகிரி கம்ப்ளீட் ஆர் இன் ப்ராக்ரஸ், ஸோ இன் ரிலவெண்ட் ஆர் மாஸ்டர்ஸ் டிகிரி இன் ரிலவெண்ட் ஃபீல்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பேச்சுலர்ஸ் டிகிரி முடிச்சிருந்தா போதும். ஸோ அதுவுமே வந்து கம்ப்ளீட் வந்து இன் ப்ராக்ரஸில் இருக்கணும். ஸோ முடிச்சிருக்கணும், கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்கணும். இப்போ கரண்ட்டாக நீங்கள் படிச்சுட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2024 ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டாக முடிச்சிருப்பாங்க, 2025 ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டாக முடிச்சிருப்பாங்க. பிகாஸ் வந்து 2025 இப்போ ஃப்ரெஷராக ஜாப் தேடிட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ பேச்சுலர்ஸ் டிகிரி எனஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர் மாஸ்டர்ஸ் டிகிரி, ஸோ மாஸ்டர்ஸ் டிகிரியுமே வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலவெண்ட்டான ஃபீல்டாக இருந்தாலும் ஓகே, அதுவுமே முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர் ஈக்குவலண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சேலரி பேக்கேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மந்த்லி ஸ்டைஃபன் பார்த்தீங்கன்னா 12.3 LPலேருந்து 15 LPA வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, நம்ம வந்து மைக்ரோசாஃப்ட் இந்த இன்டர்ன்ஷிப் பற்றி ஒரு பேசிக்கான ஓவர்வியூ வந்து பார்த்துருந்தோம். ஸோ இப்போ என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ், என்னென்ன க்ரைட்டீரியாஸ்லாம் அவங்க கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஆக்சுவலி நான் சொல்லியிருந்த மாதிரி மைக்ரோசாஃப்ட் ஹைரிங் இன்டர்ன்ஷிப் இன் பெங்களூர் லொக்கேஷன், ஸ்டைஃபண்ட் அப் டு 12 to 15 LPA அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்ம வந்துட்டு ஸோ இந்த ஜாப் வந்து டேட் என்னைக்கு போஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா November 15th வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க 2024. ஸோ ஜாபோட ஐடி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1695728. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது மைக்ரோசாஃப்ட்டில் இருந்தாங்கன்னா அவங்கள கூட நம்ம ரெஃபர் பண்ணி சொல்லி கேட்கலாம் இந்த ஜாப் ஐடி வச்சுட்டு. ஸோ அதுக்கப்புறம் ஒர்க் சைட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு அப் டு 50% ஒர்க் ஃப்ரம் ஹோமாக தான் இருக்கும். அதர் தென் நீங்கள் வந்து லொக்கேஷனில் போய் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த லொக்கேஷன் சொல்லிட்டு அவங்களே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ பெங்களூர் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். தென் அதர் தென் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ட்ராவல் பார்த்தீங்கன்னா எதுவும் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரோலோட டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூட்டர் அப்படின்னு சொல்லி நீங்கள் மட்டும்தான் இன்டர்ன்ஷிப்பில் இப்போ பர்சன் தான் டீமாக ஒர்க் பண்ணுற மாதிரி தெரியல. ஸோ இப்போ பர்சன் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரொஃபஷனல் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபஷன், எந்த ப்ரொஃபஷன் இது கம்மிங் அண்டரில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசர்ச் அண்ட் அப்ளைட் டேட்டா சயின்சஸ். ஸோ அந்த ப்ரொஃபஷனில் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிசிப்ளின் பார்த்தீங்கன்னா ஸோ எந்த டிசிப்ளின்னா அந்த ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ எந்த ஸ்ட்ரீமுக்கு அடியில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ரிசர்ச் சயின்ஸ் அப்படிங்கிற ஸ்ட்ரீம் அடியில் வருது. ஸோ எம்ப்ளாய்மெண்ட் டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்டர்ன்ஷிப் தான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க மைக்ரோசாஃப்ட்லேருந்து. ஸோ குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஸோ பேச்சுலர்ஸ் டிகிரி கம்ப்யூட்டர் கம்ப்ளீட் ஆர் இன் ப்ராக்ரஸ், ஸோ இன் ரிலவெண்ட் ஃபீல்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பேச்சுலர்ஸ் டிகிரி இருந்தாலே போதும், இல்லை மாஸ்டர்ஸ் டிகிரி இருந்தாலும் ஓகே, சார் ஈக்குவலண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடிஷனல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மாஸ்டர்ஸ் ஆர் PhD இன் ரிலவெண்ட் ஃபீல்டு ஆர் ஈக்குவலண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ மாஸ்டர்ஸும் பண்ணிட்டு இருந்தாலும் ஓகே, இல்லை PhD பண்ணிட்டு இருக்க பீப்புள்ஸாக இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பப்ளிஷிங் அகாடமிக் பேப்பர்ஸ் ஆஸ் அ லீட் ஆத்தர் ஆர் எசென்ஷியல் கான்ட்ரிபியூட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்ட்டிசிபேட்டிங் டு டாப் கான்ஃபரன்ஸ் இன் ரெலவெண்ட் ரிசர்ச் டொமைன் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் வந்து இந்த பேப்பர் பப்ளிகேஷன் பண்ணோம் இல்லையா, ஸோ அந்த டொமைனில் இருந்தாலும் ஓகே, ஸோ அதுக்கேற்ற மாதிரி லீட் ஆத்தராக இருந்தாலும் ஓகே அப்படின்னு இருக்காங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பார்ட்டிசிபேட்டிங் டு டாப் கான்ஃபரன்ஸ், ஸோ
எந்தெந்த பீப்புள்ஸ்லாம் டாப் கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணியிருந்தாங்களோ அவங்களும் எலிஜிபிலிட்டிஸ் எல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்துட்டு குவாலிஃபிகேஷன், அதுக்கப்புறம் பேசிக் க்ரைட்டீரியாஸ் பார்த்தோம், அதுக்கப்புறம் அடிஷனல் குவாலிஃபிகேஷனும் பார்த்துருந்தோம். ஸோ இப்போ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, ரெஸ்பான்சிபிலிட்டிஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மைக்ரோசாஃப்ட் மிஷன் டு எம்பவர் எவ்ரி பர்சன் அண்ட் எவ்ரி ஆர்கனைசேஷன் ஆன் த பிளானட் டு அச்சீவ் மோர். ஆஸ் எ எம்ப்ளாயி வி கம் டுகெதர் growth mindset, innovative to empower others and to collaborate to realize our shared goals. Each day will build value of respect, integrity, accountability to create a culture inclusion where everyone can thrive, work and beyond. Analysis and improve performance of advanced algorithms, large scale data sets and cutting edge research in machine intelligence and machine learning applications. Implement prototypes of scalable systems in AI applications. Collaborative with the team closely members and developing systems from prototyping to production level. Develop solutions for real world large scale problems அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Then MSR India conducts research wide range of areas and internships are available in all of them. Then while the internship are offered year round, a majority of them begin in the summer. In this application process will be find the opportunity best aligns with our interest. During the internship, students are paired mentors expected to collaborate with the interns and researchers, present findings to contribute the vibrant life of the community. All internships are paid, will be help visa applications where needed அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்துட்டு ஒரு டேட்டா சயின்ஸ் அண்ட் டேட்டா அனாலிட்டிக்ஸ் ஆர் மிஷின் லேர்னிங் ஆர் மிஷின் அப்ளிகேஷன்ஸ் ஆர் மிஷின் இன்டெகிரேஷன் இந்த மாதிரி ஒரு டொமைனுக்கு வந்து பீப்புள்ஸ்க்கு வந்து இன்டர்ன்ஷிப் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இன்டர்ன்ஷிப் ப்ரொவைட் மூலிமா நமக்கு வந்துட்டு லார்ஜ் ஆஃப் டீம்ஸ் கிடைக்கும், நெட்வொர்க்கிங்ஸ் கிடைக்கும், கம்யூனிட்டிஸ் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்த இன்டர்ன்ஷிப் பீரியடே நமக்கு வந்துட்டு விசா, ஸோ பெய்ட் இன்டர்ன்ஷிப் இதெல்லாமே அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க, அவங்க சைட்ஸ்லேருந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பேசிக்கான டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் குவாலிஃபிகேஷன், அதுக்கப்புறம் அடிஷனல் ப்ரிஃபர்டு குவாலிஃபிகேஷன் எல்லாம் பார்த்தோம். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்தாலும் உங்கள் கீழே மென்டர்ஷிப் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்களோட ஸ்லாட்ஸை புக் பண்ணிவிட்டு ஸோ அந்த ஸ்லாட்ஸில் வந்து டீட்டெயில்டாக டீப் அண்ட் தரைவாக நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். தென் இங்கே கீழேயுமே வந்து அப்ளிகேஷன் லிங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்ளை லிங்கை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு டேரெக்டாக அஃபிஷியல் அந்த ஜாபோட பேஜ்க்கு வந்து ட்ரிகர் ஆகிருக்கும். ஸோ அந்த பேஜில் போயிட்டு நீங்கள் அப்ளை அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும், இந்த பட்டன் இருக்கும். ஸோ இந்த பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். கைஸ், ஆக்சுவலி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இல்லைன்னா கூட ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த இன்டர்ன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வேல்யூபிளான இன்டர்ன்ஷிப், அதுவும் மைக்ரோசாஃப்ட்டில் கிடைக்கிறது ரொம்ப வேல்யூபிளான இன்டர்ன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஸோ இந்த இன்டர்ன்ஷிப்பில் ஸோ எப்படி நம்ம வந்து ஸ்டாண்டர்டைஸாக இருக்கலாம், ஸோ இல்லை எப்படி நம்ம கெரியரை வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு ரெஸ்யூம்ஸை மேக் பண்ணிவிட்டு போர்ட்ஃபோலியோ டெவலப் பண்ணிவிட்டு உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ அது இருந்தால் நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. அதுக்கான லிங்க் தான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸை புக் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் டீப்பாக டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஸோ இந்த ஜாப்க்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.